ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 23வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். குறைவில்லாத வாழ்க்கையை நாம் தேடிக்கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இந்த நாளிலே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு என்பது வரக்கூடாது, தாழ்ச்சி என்பது வரக்கூடாது. ஆசீர்வாதம் 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிற நமக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நம்மை வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிற பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்? அவர் புல்லுள்ள இடங்களில் ஒரு ஆட்டை மேய்ப்பன் நடத்துகிறது போல அவர் நம்மை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை தான் அவர் நம்மை கொண்டு போய் விடுகிறார். தெய்வ ஜனமே, அவரை நாம் மேய்ப்பராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த உலகத்திலே அநேகர் சுகத்தை தேடி அலைகிறார்கள், பணத்தை தேடி அலைகிறார்கள், நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தேடி அலைகிறார். எல்லாவற்றையும் தேடி 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 இதோ பிதாக்கள் பிள்ளைகளை கொன்று போட்டு செய்வனை பில்லி சூனியம் மந்திரம் என்று சில காரியங்களை செய்து என்ன செய்கிறார்கள்? ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நரபலி கொடுத்து ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணுகிறார்கள். ஒரு சிம்பிளா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வழி நமக்கு என்னவென்றால், கர்த்தரை நீங்கள் மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் குறைவென்பதே கிடையாது. இதோ ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். மீன் பிடித்த பேதுருவை திருச்சபைக்கு அவர் தலைவனாய் மாற்றினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போய் சுகத்தை தேடி அலைந்து 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 அநேக வைத்தியர்களை தேடி போய் பணத்தை செலவழித்து எல்லாவற்றையும் செலவழித்தும் கூட ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற பொழுது, அவள் கர்த்தரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது சுகம் கிடைக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரையே மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய ஆலோசனையான இந்த வேத புத்தகம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் நடக்கிற பொழுது உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய அவர் செய்வார். நிச்சயம் இது நடக்கும். தேவ ஜனமே, கர்த்தரை ஏதோ ஒரு கடவுளாக நீங்கள் பாவிக்காதபடிக்கு, கர்த்தரே என்னுடைய தெய்வம் என்று சொல்லி உறுதியாய் முடிவெடுத்து நீங்கள் அவர் பின்பாக செல்லுங்கள். பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிலைவரமான ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திலே தருவார். உங்கள் பிள்ளைகளை பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு குறை என்பதை கிடையாது. குறைவை நீக்கி நிறைவாக்குகிற தேவன் தான் கர்த்தர். அவரையே நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உண்மையே நாங்கள் நேற்றுக்கொண்டு குறைவில்லாத வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. அடிக்கடி எங்கள் சிந்தனையினால் நாங்கள் இங்கே செல்லலாமா, அங்கே செல்லலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா என்று சொல்லி ஆண்டவரே, பில்லி சூனிய வல்லமைகளுக்கு நாங்கள் உட்படாதபடிக்கு உண்மை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.